Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேக்கப் டெக்னிக் ஆர் மேக்கப் கிளாஸ் ஸோ அதான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேஸ் மேக்கப் வந்து ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பேஸ் மேக்கப்பை மோர் தென் 12 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் மேலே நீங்கள் தாராளமாக வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து தாராளமாக நினைக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் அண்ட் ஃப்ளாலஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ அண்ட் மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பட்ச் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபாக இருக்கும். ஈவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெல்ட் ப்ரூஃப் அண்ட் ஹீட் ப்ரூஃபாக இருக்கும். ஈவன் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக கூட உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு பேஸ் மேக்கப் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வந்து இது அப்ளை பண்ணக்கூடியது. அதாவது இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ப்ரைமிங். ஸோ இது நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. எனக்குமே இது நான் கேள்விப்பட்டதில்லை. இது நானாக தான் வந்து ஃபவுண்ட் அவுட் பண்ணது. இந்த ட்ரிபிள் ப்ரைமிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி தான். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க, அதே போதுமானது. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிராண்டட் ஒன்றா, குட் குவாலிட்டி ஒன்றா இருக்கணும். அப்போ தான் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், பார்க்க ஃப்ளாலஸாகவும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பிகின் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோடய ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா கிளென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு டோனர் போட்டு அப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிட்டேன். மாய்ஸ்சரைசர் போட்டு இப்போ என் ஸ்கின் நல்லா ஒரு 3 to 5 minutes வரை நான் விட்டுட்டேன். நல்லா மாய்ஸ்சரைசர் எனக்கு வந்து இறங்கிடுச்சு, ஸ்கின்குள்ள நல்லா சிட் ஆயிடுச்சு. இப்போ சம்மர் டைமுக்குனால ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் சப்போஸ் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 1 to 2 minutes கழிச்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணி ஒரு 5 minutes கழிச்சு மேக்கப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அது நல்லா செட் ஆயிடும். ஸோ ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிபிள் ப்ரைமிங்க்கு ஸ்டெப் 1 வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரிபிள் ப்ரைமிங்க்கு ஸ்டெப் 1 வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரைமர். ஸோ இந்த வாட்டர் ப்ரைமருங்கிறது நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து வந்துருச்சு, பட் எல்லா பிராண்டுமே வந்து கொண்டு வரலை. ஸோ அந்த வாட்டர் ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைமிங் ஃபிலிம் வந்து ஸ்கின்னில் வந்து க்ரியேட் பண்ணும். நல்ல ஒரு உங்கள் பேஸை வந்து நல்லா ஹோல்டு பண்ணி வச்சுருக்கும். நல்ல போர்ஸை நல்லா உங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுக்கும். நல்லா உங்கள் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ப்ளர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்கிடும். உங்கள்கிட்ட அப்படி வாட்டர் ப்ரைமர் இல்லை அப்படி சொல்லிட்டுனா யூ கேன் யூஸ் யுவர் செட்டிங் ஸ்ப்ரே ஒரு மேக்கப் ஃபிக்சர். ஸோ அது கூட ஒரு வாட்டர் ப்ரைமர் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேக்கப் ஃபிக்சர் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6 to 7 ஸ்ப்ரிட்ஸ் உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து வச்சுக்கிறங்க. ஸோ நீங்கள் நெக்குக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நெக்குக்கும் வந்து இது பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இதை நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நேச்சுரலாக வந்து ஏர் ட்ரை பண்ண விடுங்க. டக்குன்னு எதுவும் அப்ளை பண்ணிடாதீங்க, ஒய்ப் பண்ணிடாதீங்க. இது நேச்சுரலாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏர் ட்ரை ஆகட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரைமிங் ஃபிலிம் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம பேஸ் மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஓகே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து இதுதான். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நேச்சுரலாக ஏர் ட்ரை ஆகட்டும். இப்போ ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ப்ரைமிங் ட்ரிபிள் ப்ரைமிங்கில் ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி உள்ள ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின் யூ கேன் ஆப் ஃபார் அ mattifying primer or gel based primer. If you have dry skin you can opt for a moisturizing primer or UV primer. பட் மேக் ஷூர் ப்ராடக்ட்டில் வந்து ஆயில் ஃப்ரீ உங்களுக்கு வந்து போட்டுருக்கணும். சம் ஆஃப் த பீப்புளுக்கு ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ஆயில் வந்துட்டு வரும். ஸோ அவங்க தாராளமாக வந்து mattifying primer கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் வந்து அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா யூ கேன் ஆப் ஃபார் ஹைட்ரேட்டிங் primer. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக இந்த ஜெல் பேஸ் mattifying primer டிபெண்ட் அப்பான் உங்களோட இதை பொறுத்து. ஸோ இந்த நான் இன்றைக்கி சம்மருங்கனால எனக்கு ஆயிலி ஸ்கின், ஸோ அதனால் நான் mattifying primer யூஸ் பண்ணுறேன். இது நல்ல மேக்கப் வந்து ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப் வந்து நல்லா கிரிப் பண்ணி உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸ் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அட் த சேம் டைம் இந்த ப்ரைமர் உங்களுக்கு நல்லா ஸ்கின்னை ஸ்மூத் அவுட் பண்ணும். உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன் இருந்தால் ப்ளர் பண்ணும், ஃபைன் லைன்ஸ் விரிங்கிள்ஸ் இருந்தால் ப்ளர் பண்ணும். உங்கள் போர்ஸையுமே கூட உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வந்துட்டு. இதனால் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நல்ல ஒரு ப்ரெப் பண்ண எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்மூத் கேன்வாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த அளவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. நீங்கள் டீ ஜோன்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. நான் ஹோல் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். டீ ஜோன்ஸில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம். பட் நான் எல்லா ஃபேஸ் தான் அப்ளை பண்ணுறேன். டீ ஜோன்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா mattifying primer வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு ஸோ உங்கள் ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். மேக் ஷூர் கொஞ்சமாக ஐலிட்டில் போட்டுக்கோங்க. அது நல்ல ஒரு ஐ மேக்கப் உங்களுக்கு பேஸாக ஒர்க் ஆகும். நான் ஆல்ரெடி போட்ட வாட்டர் ப்ரைமர் ஒரு செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் ஸ்டெப்பாக இந்த ப்ரைமர் நான் வந்துட்டு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் லாஸ்டிங் மேக்கப் உங்களுக்கு நல்ல ஃப்ளாலஸ் மேக்கப், வாட்டர் ப்ரூஃப், பட்ச் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப் மேக்கப் வேண்டாம். கண்டிப்பாக அந்த பேஸ் வந்து நீங்கள் வந்துட்டு போடுங்க. அதாவது ஒரு டயலாக் வரும்ல எப்படின்னு சொல்லிட்டு, அது என்னமோ ஒரு டயலாக் எனக்கு வந்து மறந்துருச்சு. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்ம இதில் வந்து இந்த இதில் அப்படி கிடையாது. பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுங்கள். இது உங்களோட ஹோல் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஜென்டிலான பேட்டிங் மோஷனில் அப்ளை பண்ணுங்கள். டீ ஜோன்ஸ்லாம் நல்லா அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறோம் நீங்கள் வந்துட்டு. ஓகே, இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு வந்துருங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா 20 to 30 செகண்ட்ஸ் வந்து விட்டுருங்க. நல்லா ஸ்கின்க்கு வந்து பிளெண்ட் ஆகட்டும்.
ஸோ இது எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் நீங்கள் வந்து போய்க்கலாம். பட் இந்த சம்மருக்கு மான்சூனுக்கும் ஆயில் ஃப்ரீ ப்ராடக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, அது மாதிரி செக் பண்ணிக்கிறங்க. ஸோ ஓகே, இப்போ நான் அந்த மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இது நல்ல ஒரு பேஸாக உங்களுக்கு வந்துட்டு இதாகும், அதாவது மேக்கப்புக்கும் ஸ்கின் கேருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஆல்ரெடி நம்ம வாட்டர் ப்ரைமர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதனால் நமக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் 3 வந்து போவோம். ட்ரிபிள் ப்ரைமிங்கில் ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்னன்னு சொல்லிட்டு போவோம். ஸோ இதில் ஸ்டெப் நம்பர் 3 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா பவுடர் ப்ரைமர். ஸோ பவுடர் ப்ரைமர் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்ததில்லை இந்த வீடியோஸில் வந்து பவுடர் ப்ரைமர் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் யூஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். பவுடர் ப்ரைமர் அப்படிங்கிறது வந்து பவுடரியாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு மேட் ட்ரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர், கலர்லெஸ் லூஸ் பவுடர், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில் செக்ரீஷன், சிபம் செக்ரீஷன் இதெல்லாம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இன்னுமே நீங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் நல்லாவே கிரிப் பண்ணி ஹோல்டு பண்ணி உங்களுக்கு நல்லா மேட் ஃபீட் ஆகி கொடுக்கும். இதனால் மேக்கப் உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், பட்ஜ் ப்ரூஃப், ஹீட் ப்ரூஃப், மெல்ட் ப்ரூஃப் அவங்க வந்துட்டு இருக்கும். ஃபேட் ப்ரூஃபாக கூட இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டைம் எடுத்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு இதாகும். ஈவன் நீங்கள் செல்ஃப் பிரைடராக இருக்கிறீங்க, பிரைடில் இருந்தால் கூட தாராளமாக இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சம்மருக்கு வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ப்ரைமர் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பவுடர் ப்ரைமர் நிறைய பிராண்டில் வந்துட்டு இருக்காது, ஒரு குறிப்பிட்ட பிராண்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அஃபோர்டபுளான ஒரு பவுடர் ப்ரைமரும் நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கடைசியாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதை கொஞ்சமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் ப்ரஷ்ஷில் நான் வந்து எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைனா உங்ககிட்ட மேட் ட்ரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். சிம்மர் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. மேட் ட்ரான்ஸ்பரண்ட் லூஸ் பவுடர் உங்ககிட்ட பவுடர் ப்ரைமர் இல்லை அப்படின்னா இதை வந்து நான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக என்னோட பவுடர் ப்ரஷ்ஷை நான் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ என்னோடய ஃபேஸில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் ரொம்ப ஜென்டிலான ஒரு சர்க்குலர் மோஷனில். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோர்ஹெட் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீக் ஏரியாவில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஸ்கின்னை சாஃப்டாக உங்களுக்கு நல்லா ப்ளர் அவுட் பண்ணி காட்டும். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான டெக்னிக். உண்மையிலேயே இது நானாகவே லேர்ன் பண்ணிக்கிறது தான். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன், சும்மா இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ரியலி ஒர்க் அமேசிங் ஆன் மை ஸ்கின். ஸோ ஹோப் ஐ திங்க் உங்களுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நோஸ்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறோங்க. மெயினாக டீ ஜோன்ஸில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறோங்க. நிறைய அப்ளை பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்காலே உங்களுக்கு வந்துட்டு போதும். ஓகே, ஸோ சேம் லைக் திஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் மேக்கப்புக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். லைக் வந்து நீங்கள் ஏதாவது டார்க் பேச்சஸ், பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பேஸ் மேக்கப், ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் போய் கூட கன்சீலர் போட்டு கூட பவுடர் வச்சு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர்லாம் போட்டு கான்டூரிங், ப்ளஷ், ஹைலைட்டெல்லாம் நீங்கள் போட்டுட்டு எஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு இது நீங்கள் போட்டு எல்லாம் முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஒன் மோர் ஸ்டெப் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேஸ் வந்துட்டு போடலை, அப்படியே விட்டுறேன். ஸோ எனக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இப்போ நீங்கள் பேஸ் மேக்கப் போட்டு முடிச்ச பிறகு இப்போ ப்ரைமர், அப்புறம் ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்டியூர், ப்ளஷ், ஹைலைட்லாம் நீங்கள் போட்டு முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் மோர் ஸ்டெப் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ட்ரிபிள் ப்ரைமிங் வந்து அந்த இதோடய முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்துட்டு இது வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்காக உங்களுக்கு வந்துட்டு மேக்கப்பை இன்னுமே உங்களுக்கு வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அகைன் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ ஸ்ப்ரிட்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நேச்சுரலாகவே நீங்கள் வந்துட்டு நல்லா ஆட் ட்ரை பண்ண விடுங்க. இது எதுக்காக நான் திரும்ப அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு மேலே வந்து பேஸ் மேக்கப் இப்படியே நீங்கள் போனாலும் சரி, இதுக்கு மேலே நீங்கள் பேஸ் மேக்கப் போட்டு பவுடர்லாம் செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டிங் ஸ்ப்ரே அடிக்கும்போது உங்களுக்கு அந்த பவுட்ரி, பேட்சி, கேக்கி லுக்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. ஸ்கின்னை நல்லா பிளெண்ட் ஆகி ஒரு நேச்சுரல் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். மேக்கப்பை அந்த அப்பர் லேயரில் நல்லா அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா லாங் லாஸ்டிங்காக, வாட்டர் ப்ரூஃபாக, ஸ்மஜ் ப்ரூஃபாக, உங்களுக்கு வந்து பட்ஜ் ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து வச்சிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ் என்னோட ட்ரிபிள் ப்ரைமிங் டெக்னிக். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின் இல்லை, எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் மேக்கப் பண்ணால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னுங்கனால எனக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு மேட் செட்டிங் ஸ்ப்ரே, ஒரு மேட்டிஃபைங் ப்ரைமர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நல்ல ஒரு பவுடர் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட பவுடர் ப்ரைமர் போட்டுக்கலாம். டீ ஜோன்ஸில் மட்டும் போட்டுக்கலாம், ஃபேஸை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு. காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் கூட டீ ஜோன் வந்து போட்டுக்கலாம். எனக்கு ஃபுல் ஃபேஸ் ஆயிலி, அதனால் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதான் கைஸ் இந்த ட்ரிபிள் ப்ரைமிங் டெக்னிக் ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் டுட்டோரியல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு லேர்ன் பண்ணால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் கமெண்ட்டில் கேளுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும்.
அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு மேப்ளின், லாக்மி, கலர் பார், ஃபேஸஸ் கனடா இந்த மாதிரி பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நைக்கா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், பர்பிளில் செக் பண்ணி வாங்கிக்கிறங்க. குட் குவாலிட்டியான மேக்கப் ப்ராடக்ட், பிராண்டட் மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா அந்த ரிசல்ட் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நல்ல ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நமக்கு வந்துட்டு மேக்கப் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேக்கப் பண்ணுவோம்னா பில்ட் பண்ணி லாஸ்ட்டாக நம்ம இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு அது மாதிரி நீங்கள் வந்து அடிச்சிக்கிறங்க. ஸோ இப்படி தான் கைஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இல்லை நார்மலாக நீங்கள் பவுடர் லுக் வேண்டாம், தாராளமாக எனக்கு கவரேஜ்லாம் தேவையில்லை அப்படின்னா இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் விருப்பம். ஐ ஷேடோ சும்மா ஏதாவது லிப்ஸ்டிக், ஐப்ரோ போட்டு கூட நீங்கள் இந்த செட்டிங் ஸ்ப்ரே அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு விட்டுடலாம். இன்றைக்கி நான் இந்த இது மட்டும் காட்டுறதுனால இதோட நான் வந்து முடிச்சுக்கிட்டேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கமெண்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம், எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ நல்லா பேஸ் மேக்கப் உங்களுக்கு grip பண்ணி வச்சிருக்கும். நீங்கள் யூஸ்வல் ஸ்டேயிங் பவர் நல்ல டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு வேர்த்தாலுமே கூட மேக்கப் வந்து உங்களுக்கு கரையாது. உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டான இடத்துல இருந்தால் கூட அந்தளவுக்கு உங்களுக்கு ஆயில் வந்து ஸ்கின்னில் வந்துட்டு வெளியே வராது. ஒரு அளவாக தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. ஈவன் நீங்கள் பேஸ் மேக்கப் போட்டு போனால் கூட இடையில வந்து பிளாட்டிங் ஷீட் வச்சு நீங்கள் வந்து பிளாட்டிங் ஷீட் வச்சு இந்த மாதிரி டச்சப் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ப்ராடக்ட் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வராது. இது மோர் தென் 12 hours 15 hours மேலே உங்களுக்கு வந்துட்டு மேக்கப் நல்லா grip பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி நீங்கள் நல்ல ஒரு ஆயில் ஃப்ரீ லாங் லாஸ்டிங் மேக்கப் ப்ராடக்ட், பேஸ் மேக்கப் ப்ராடக்ட்டும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகே, நார்மலான சும்மா பட்ஜெட்குள்ளே இது போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதுவுமே உங்களுக்கு நல்லாவே ஸ்டேயிங் பவர் மோர் தென் 7 hours மேலே வரும். கொஞ்சம் ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ் லைக் மேப்ளின், லோரியல் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 hours 16 hours மேலேயே இந்த பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். டவுட் தான் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. பாய்.